இப்போது சுண்டைக்காய் காரக்குழம்பு வைக்க போகிறோம். அந்த செய்முறையை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. முதல்ல சட்டி காஞ்சோடனே எண்ணெயை ஊற்றிக்கணும். எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக ஊற்றினா தான், 2 ஸ்பூன் அதிகமாக ஊற்றினா தான் குழம்பு நல்லாயிருக்கும். நல்லா எண்ணெய் காயணும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போது நாங்கள் வந்து வடகம் தான் போடுவோம். வடகம்னா இதில் வெங்காயம், பூண்டு, கடலப்பருப்பு, சீரகம், மிளகு எல்லாம் போட்டு இதை நாங்கள் இது வச்சுருக்கோம். எப்பயுமே இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் வடகம் தான் போடுவோம். இந்த வடகம்னா பொரியணும். வடகம் பொரிஞ்சிட்டோன்னே நல்லா பொரிஞ்சிட்டோன்னே சின்ன வெங்காயம் இல்லை, சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இல்லை பெரிய வெங்காயம் போட்டுருக்கேன் நான். சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். இது கூட உரிச்ச பூண்டு அதை நல்லா போட்டுக்கணும். வெங்காயத்தை கூட போட்டிங்கன்னா அதுவும் வதங்கும். இப்போ வெங்காயமும் பூண்டு வடகம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். நாங்கள் ரொம்ப காரக்குழம்புக்கு இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் வந்து தக்காளி வெங்காயம்லாம் அதிகமாக போட மாட்டோம். ஏன்னா அது திப்பாயிடும். அதனால நாங்கள் போட மாட்டோம். கொஞ்சம் கொஞ்சம் தான் போடுவோம். ஆனாலும் எங்களுக்கு அந்த டேஸ்ட் இருக்கும். அது வதங்கும் போது இந்த சுண்டைக்காவை போட்டுடணும். சுண்டைக்கால நிறைய இதுக்கு குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கேன், பாட்டி சொல்லுவாங்க. அதே மாதிரி எங்கள் அம்மா நல்லா சமைப்பாங்க. அடிக்கடி எங்களுக்கு சமையல் அப்போ வாரத்தில் ஒரு நாள் சேர்த்துப்பாங்க சுண்டைக்காலாம். அது உடம்புல இருக்க பூச்சி, வயிற்றுல இருக்க பூச்சியெல்லாம் நிறைய இதுவாயிடும். அதுக்காக இந்த குழம்பு வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு எப்பயாவது இந்த குழம்பு இல்லைன்னா துவையல் கூட இருக்குது, அந்த துவையெல்லாம் அரைச்சி எப்பயாவது சேர்த்துக்கிட்டீங்கன்னா உடம்புக்கு நல்லது. இதை கொஞ்சம் நேரம் நல்லா 10 நிமிஷம் வதங்கணும். இது வதங்கும் போதே கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள், கொஞ்சம் அது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டோம்னா வதங்கினே இருக்கும். ஆனால் இது கம்பல்சரி எல்லாரும் நீங்கள் ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவையாவது நீங்கள் செய்து கொடுங்க குழந்தைங்களுக்கு. எப்படியாவது சாப்பிட வச்சுடுங்க. இது அவ்வளோ மருத்துவ குணம் உள்ளது. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி நல்லா வதங்கணும். எச்சு பச்செல்லாம் வந்து இது பண்ணக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் வதங்கணும். நல்லா இந்த மாதிரி வெங்காயமும் பூண்டு சுண்டைக்காய் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி விடணும். நான் வந்து இந்த சமயத்தில் ஒரு அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். போடலாம். போட்டு இந்த எண்ணெயிலே கொஞ்சம் அது பச்சை வாசனை போயிடும். நான் உங்களுக்கு நான் யாருன்னு சொல்லலை. என் பேர் வந்து அமுலு, சாந்தி பேர். ஆனால் அதுக்கு அமுலு போடுவாங்க. அதான் என்னுடைய இனிமேல் வாரம் ஒரு நாள் நான் வந்து எங்கள் அம்மா சொல்லி கொடுத்ததெல்லாம் ஞாபகம் வச்சுருந்தேன். வேலையில் இருந்துட்டேன். எங்கள் அம்மா சொல்லி கொடுத்ததெல்லாம் நான் ஞாபகம் வச்சு வாரம் ஒரு வீடியோ உங்களுக்கு அனுப்புகிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் பேசுறது ஏதாவது உங்களுக்கு புரியலைன்னா சொல்லுங்கள். நான் அதை இனிமேல் வர வீடியோவில் சரி பண்ணிடுறேன். எதுக்கு தெரிஞ்சது அம்மா பாட்டிலாம் சொல்லி கொடுத்தது தெரிஞ்சதை எதுக்கு விடணும்னு நான் எல்லாத்தையும் இப்போ ஒன்றா ஞாபகம் வச்சு ஒன்றா அவங்க சொல்கிற பதத்தில் இந்த மாதிரி செய்து உங்களுக்கு காட்டுறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த மிளகாத்தூள் கொஞ்சம் வதங்க நல்லா வதங்கினோன்னு இப்போ புளி கரைச்சல் வச்சுருக்கேன். அதை இதில் வைக்கிறேன். நல்லா கலக்கி விடுங்க. அப்போ நம்ம உப்பு கம்மியாக போட்டோம். அதனால் இப்போ புளித்து போட்டோம்னா நல்லா உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா கலக்கி. ஆனால் இது கொஞ்சம் நல்லா எண்ணெய் வந்து விடல. இது கொஞ்சம் நல்ல எண்ணெய் கொஞ்சம் நல்லா விடல. விட்டால் நீங்கள் 2 3 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு வாரம் 10 நாளைக்கு வச்சுக்கலாம். வெளியில் இருந்தால் ஒரு 4 5 நாள் வச்சுக்கலாம். இது நல்லா கொதிக்கும். நல்லா அந்த மிளகாத்தூள் வரலாம் போனால் நல்லா கொதிக்கணும். கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக நல்லா கொதிச்சிருச்சு. சுண்டைக்காய் வத்த குழம்பு இப்போது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது கொஞ்சம் வெல்லம் போடணும். அது டேஸ்ட்டுக்கு உப்பு பார்த்துட்டு உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு. இது அடுத்த வாட்டி இன்னொரு வீடியோ போடுறேன். இதுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.